எனக்கு பிடிக்காது. வாங்க மக்களே, இலை சால் எடுத்துட்டு வரலாம். சால் கொமட்டுதா பிரியாணி. சர்மா அந்த சட்டி வெளியே அதான் சிம்மப்பா அந்த சட்டியெல்லாம் விளக்கம் போடுறேன். சமைச்ச சமையல் வெளியில் எடுத்துல ஏல ஒரு துண்டாச்சும் எடுல மேலே போடுக்கிறேன். உங்கள் அப்பா கதற போடுறது. ஐயோ இதெல்லாம் ஒரு துண்டால இதெல்லாம் கொடுமையா இருக்குச்சு. ரகசியத்தை சொல்லாது. ஏல சவுண்ட குரல இந்த சவுண்ட் தான் கேட்கும். என்னது ஓடிட்டு கிழிஞ்சது? யோ 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 எங்கயா கிழிஞ்சிருக்கு? பேசாட்டியா? முடியாது. சரி வாங்க மக்களே சாப்பிடுவோம். வாங்க மக்களே நம்ம சாப்பிடுவோம். அப்படியே கீழே கவுத்தி விட்றேங்க. இன்னைக்கு என் புருஷன் எனக்காக சாப்பாடு வாங்கிட்டு இருக்காரு. என்ன சாப்பாடு வாங்க பார்ப்போம். யாராவது கெஸ் பண்ணி கமாண்ட் பண்ணுங்க. அப்புறமா நான் பிரிக்கிறேன். என்ன சாப்பாடாக இருக்கும்? என்ன சாப்பாடாக இருக்கும்? பரோட்டா, பூரி, என்னென்னு சொல்லுங்கள். நான் பிரித்து காட்டிடுறேன். என்னென்னு பிரித்து பார்த்தா தெரிய போகுது. எல்லோரும் சாப்பிட்டு எனக்கு மட்டும் பாசம். ஏன்டா எங்கள் பைக்கில் இடம் இல்லை. ஆஹா நல்லா கவுத்தி கட்டுங்கயா. இங்கே எந்த வரைக்கும் சிக்கன் இருக்கு. சிக்கன் தனியாக பொரிச்சு கொடுக்கலன்னு நண்டு கோச்சுக்கிட்டு வெளியில் நடக்கு. நண்டுக்கெல்லாம் சிக்கன் தேவைப்படுது பார்த்துக்குங்க. சுடுதப்பா நல்லா பரவாயில்லைச்சுமாப்பா. நல்லா சூடாக போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போதான் போட்டது. ஆஹா நல்ல ஒரு சிக்கன் ரைஸ். இதான் சிக்கன் ரைஸ். பார்த்துட்டீங்களா? நீங்க தான் இங்க கறிக்கிட்டே இருந்திருப்பிய. ஆமா நீங்க கறிக்கு இருப்பியாச்சு பாப்பா. வார் தெரிஞ்சு என்ன செய்ய? நான் போரா போட போறேன். அவ்வளோ பெரிய வாயா? இப்பெல்லாம் கிண்டல் பண்ணாது ஏசிமாப்பா. சாப்பிடல மண்டையில் இறங்குது. மக்கள் ஒரு சிரிப்பாக இங்கே. சாப்பிட பேசலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈரானுக்கு எதில் போற கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ட்ட போய் சொல்றாரு. ட்ரம்ப் யாரு? ட்ரம்ப் ஒரு முட்டா பையன். ஐயோ ட்ரம்ப் யாருன்னு முட்டா பையன் ஏசிமாப்பா அப்படி சொல்றியா? ட்ரம்முன்னா பேரு மனுஷனுக்கா பேரு? ட்ரம் யாரா? சந்து ஒரு நாட்டோட இது எனக்கு தெரியாது, மறந்துடுது. யாரு ட்ரம் சொல்லு? ஏன் மானசா இங்க வேற சிக்கனோட ஒடியாட பட்டு கிரேவி சிக்கனா? அது என்ன சிக்கனா? பெரிய சிக்கனா? பெருசா வேணுமா? அதை பிச்சு இருந்தாலும் அது எலும்பு தான் இருக்கும். எலும்பு போட்டுக்கிட்டு 60 ரூபான்னு வாங்கி அது 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தா நல்லா பொரிச்சு கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தா கிரில் சிக்கனா? சிக்கனு இந்த கேக்கே ஓடி போட்டு அங்க வாங்கக்கூடாது. அதே வாங்கக்கூடாது. பெங்களூரோட போயிடும். பெங்களூர்ல தான் இங்கே கை நல்லா இருந்துச்சு. எங்க சாப்பிட்டேன்? 220 ரூபா. அண்ணே எங்க சாப்பிட்டேன்? மற்ற இடத்துல 180 ரூபாயா? மூஞ்சியில சும்மாப்பா அப்படி சொல்லாதடா. தங்கச்சிட்டு சொல்கிறா. மற்ற இடத்துல 180 ரூபாயா? வா பூச்சா நீனு சாப்பிடல. ஒரு ரைஸை நான் திங்க முடியாது. கட்டு எடுத்துக்குவா. அப்படியே முட்டைக்கோஸ் மாதிரி துணியா நறுக்கி வச்சுருக்காங்க. வாங்க நண்டு கிட்ட தெரியுது வெயில்ல. அதுதான் ஒரு 100 ஒரு 50 60 ரூபாய்க்கு சிக்கன் வாங்கி கொடுக்குறேன். சிக்கனே ரொம்ப செய்யக்கூடாது. நண்டு ஆமாம் அது உண்மைதான். எனக்கு அது ஆசைக்கு வாங்கிக்கலாம். நான் அதுதான் தோடியா நீ நோடியா அப்படிலாம் சொல்லாத. ஒரு தான் திங்க முடியாது. பத்தாரு இங்கே வாங்க. பத்தாரு இப்படி வாங்க. பத்தாரு ஆள் பதி சாப்பிடுவான். சிக்கனை மட்டும் நண்டுக்கு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் ரைஸ்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எல்லாமே வியாதி இருக்க வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டு தந்துட்டு சென்றுக்கிட்டே இருக்காங்க. போயிட்டு வரணும். என்ன கலர் ஒரு மாதிரியே தருவேன்.
மூஞ்சி கழுவுல ஏண்டா, அதான் அந்த புதிய குடும்பம் வருதா இருந்தாரு. என்னது உடனே மாடை வந்துட்டு போனேன்டா இப்ப. என்னதுப்பா பால் வாங்க சொன்னேன். போய் வாங்க இப்போ பசும்பால் அங்க நல்லதுயா. அங்க ஆள் இல்லம்மா ஊத்துறவங்க. இங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட கறக்குறாப்பா அவனை போய் வாங்க முடியாதா நான் அல்லது இல்லையா இப்போ எதுக்கு இந்த சேர்ல தூக்கிட்டுறா இந்தா அந்த பாட்டுக்கு வாங்குவோம். ஃபோன் பார்க்கவா அதுக்கு எதுக்கு சேரு அந்த மாதிரி வாங்க. வாங்க வரீங்களா? பசும்பால் நல்லது இருக்கா பாப்பாங்களா? பாக்கெட் பாலை விட அதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சாப்பிடியா காலம் நீ வாயா சூடு ஆறிச்சுன்னா அப்புறம் சாப்பிட முடியாது சரி, கட் பண்ணு. நாங்க சொல்ல வைக்க போறோம். என்ன பார்க்க போறியா யார் செய்ப்பா யார் செய்ப்பா அதான் தெரியல. செய்தியா? நாளைக்கு 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 கட் பண்ணி நாளைக்கு செய்தி வைப்பா. நீ செய்தி. இது நீ மழை பெய்யுமா பெய்யாதுன்னு கேளுங்க. ஏன் எடுக்காத. சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்கிறத எடுக்காத. சார்ஜோட பார்க்காத மம்மி அதை எடுக்காத. அப்போ தான் எதுக்கு அமர்த்த சொல்றியா அமர்த்த முடியாது அதே சவுண்ட் வைடா அப்புறம். சர்மா அப்பா வச்ச கேட்க தப்பு என்னப்பா வைக்க? இந்த வெளியில இந்த இதுலயே ஏங்க சொல்லுமா? கிரிக்கெட் பார்க்கறதுக்கு இது குத்துச்சண்டை பார்க்கறதுக்கு எதுக்கு சவுண்டு கேளு, அதுலயே அமைதியாவே இருக்கும் அமைதியாவே பாருங்க அதுலயே கேட்டுறது தானே. எல்லாரும் பேச விடுறாங்களா குடும்பத்தில் ஒரே கொச கொச ஆகுது வெளியே வந்து இதுல கேட்டு நான் சாப்பிடட்டுமா நீங்கள் லைக் போடுங்க ஆமாம் பேச விட்றாங்க இல்லைங்களா அதுக்காக ட்ரம்முண்டா யாரு இப்போ ட்ரம் யாரு சொல்லிருங்கப்பா பிரபு, ஆ. உங்க ஐயா. ஐயாவா எங்கள் ஐயா பேர் ராமச்சந்திரன் எங்கள் ஐயா பேர் ராமச்சந்திரன் அவர் மாதிரியே அவரு ஒரு ட்ரம். யாரு ட்ரம்மு நம்ம ஊருக்காரரா ஏப்பா நம்மூரா நம்மூரா இல்லை. ஆ அமெரிக்கா சேனல் வச்சுக்கிட்டு அமெரிக்கா இதில் போய் சொல்றாங்க. அப்படியா நம்மளுக்கு சம்பளம் போடுறவங்க அப்புறம் எதுக்கு சொல்கிறேன் அப்படி நல்ல மனுஷன் ட்ரம் ஐயா சொல்லாதீங்கப்பா யாருமே நல்லா எல்லாருமே நல்லா மனசுக்கிறியா ம். போற நிறுத்துங்க அது மட்டும் சொல்லு. நீ போகிற நிறுத்துங்க ஐயா போர் வேணாம் ஆனால் நம்ம நாட்டில் வந்து பிறந்தவங்க தமிழ்நாடு மாதிரி எந்த நாடும் கிடையாது காசு வேணாம் அதிகம் புழங்க வேணாம் என்ன கார் வேணாம் அதிக தொழில்நுட்பம் வேணாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கா? அதிக தொழில்நுட்பம் வேணாம் காசு பணம் வேணாம் அதிகமான கண்டுபிடிப்பு வேணாம் ஆனாலும் நம்ம மனுஷன் ஜோரை தின்னுட்டு நிம்மதியாக வாழ்கிற பாருங்க அது போதுமையா அந்த அளவுக்கு நம்ம இந்தியா வந்து பாராட்டக்கூடிய நாடு தாடி நல்ல எப்போ சாப்பிடுப்பு அப்படி அந்த ட்ரம்மு அவர் சாப்பிடுவோம், சாப்பிடுவோம். குண்டு விடாதீங்க குண்டு விடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா வாழுங்க மக்களே என் பேச்செல்லாம் கேட்குமா ட்ரம்மையை போட்டு கேட்பாரா அப்பா சொல்ல முடியாது ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் இருந்தெல்லாம் பார்க்குறப்ப சொல்கிறாங்கல்ல அது மாதிரி பாப்பாங்க சாப்பிடுப்பு நம்மளுக்கெல்லாம் என்னங்க தெரியுது பரவாயில்லைங்க பட்டிக்காட்டு பாமர புனியம்மா பட்டிக்காட்டில் பச்சை பழத்தில் நடந்தப்போ பேச்சு சவுண்டு இப்போ பாருங்க உலகம் எங்கே கேட்குது ஒரு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கேன் கம்பத்து பஸ்ஸில் பின்னாடி உட்காந்துருக்கேன் நான் முன்னாடி கேட்குது ஏமா கெளுத்தி மீனா ஏமா கெளுத்தி மீனாண்டு இங்கே வர்றா நம்ம வரல கேட்குது அப்படின்னு எட்டிக்கிட்டு பார்த்தேன் ஒரு அக்கா அமர்த்த இல்ல ஒரு அக்காவோட உங்க அம்மா உட்காந்து போனாங்களா கற்பா அம்மா உங்க பேரு அது சொல்ல சொன்னாங்க கற்பா அக்கா எங்க அம்மாவோட பஸ்ல உட்காந்து போனீங்களா கற்பகமா கற்பம்மா கற்பகம் கற்பகக்கா எங்கள் அம்மா கூட உட்காந்து போனியா பஸ்ல உட்காந்து போனீங்கல்ல கமாண்ட் பார்த்து என் வீட்டுக்கார பார்த்தாரு நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லு. அப்படியா நீங்களே சொல்லிட்டியா எல்லாத்தையும் அப்படி அங்கே கேட்குது கெளுத்தி மீனம்மா கெளுத்தி மீனா அப்படின்னு எல்லா பேரும் நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டே கேட்டுகிட்டே வந்தேன் இங்கே வர்ற நம்ம குரல் ஒலிக்குது பசங்கள அப்படின்னு அது மாதிரி உலகெங்கும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கேங்க நாட்டில் அதிசயத்தை பாருங்க உலகெங்கும் ஒலிக்குது என் குரலும் அது மாதிரி ட்ரம்மு அதில் போய் ஒழிக்கட்டும் ட்ரம் ஐயா வேணாம் பிரச்சனை வேணாம் சமாதானம் போயிடுவோம் வெள்ளைப்புறாவை பறக்க விடுங்க அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வெள்ளைப்புறாவை பறக்க விடுங்க இங்கிட்டு இருந்து அங்கிட்டு வெள்ளைப்புறாவை பறக்க விடுங்க நாங்கள்லாம் சண்டேன்னு சொன்னால் அப்படித்தான் 23வது புலிகேசி மாதிரி ஓடிடுவோம் குகைக்குள்ளே எங்கிட்டல ஒரு ஆயுதம் கூட இல்லை நீங்கள்லாம் மேலே பறக்க விடுற ஆயுதம் வச்சுருக்கீங்க நாங்கள் ஒரே ஆயுதம் வாயுதான் வச்சுருக்கோம் நேருக்கு நேரம் சண்டைக்கு வந்தீங்கன்னா முடி பிடிச்சி சண்டை விடுவோம் நல்லா ஆயுதத்தை எஞ்சிக்கிட்ட முடியாது வேணாம் சண்டை விடாமல் ஈரனோட நல்ல சமாதானம் போங்க பாவம் சின்ன நாட்டோட போய் சண்டை விட்டு அந்த நாட்டை கைப்பற்றி என்ன பண்ண போகிறீங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஆக போகிறோம் செத்து போயிடுவோம் அப்புறம் கைப்பற்றி என்ன செய்ய என்னப்பா ஆச்சுமாப்பா எல்லாரும் போயிடுவோம்ல பூமியை விட்டு பூமியிலேயே நிரந்தரமாக இருந்தாத்தே அப்படி ஓயாம சொல்லாத நல்ல மக்களை சந்தோஷமா எல்லா மக்களும் சந்தோஷமா போற நிறுத்துங்கன்னு சொல்லு எல்லாரும் கட்சி
இந்த கிறுக்கச்சி சொல்றது மட்டும் நிப்பாட்ட மாட்டேன். சும்மா இருக்க சும்மாப்பா. என்னை கிறுக்கச்சின்னு சொல்லாது. என்ன எம்புட்டு அறிவுபூர்வமான விளக்கங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். என் மக்களோட சொல்லிட்டு ட்ரம்ப் ஐயா மன்னிச்சுங்க, எல்லா பக்கமும் போர் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கணும். நம்ம வயசுல கேட்கக்கூடாது. சாப்பிட்டு சரி, எல்லாரும் இது கிரிக்கெட் பார்க்க போகிறாங்களாம். தேர்தலில் என்ன சொல்கிறான்னு கேட்க போகிறாங்க. லைக் பண்ணுங்க. நானும் அவர் ரெண்டு சிக்கன் வேணும், எனக்கு சிக்கன் வேணும்னு ஒருத்தி போய் வெளியில் உட்காந்து அவதாரம் இருக்கிறான். ஏன் குமட்டுது? அது ஒரு மாசமாக இருக்கிறது தான் குமட்டும். நேற்று சிக்கன் முந்தான சிக்கன் வாழ சிக்கனை சாப்பிடக்கூடாதுல கிரிக்கெட் பட்டே ஒரு அளவுக்கு தான் செல்லாம். வெயிலில் ரொம்ப நேரம் நிற்காத, சூடு பிடிச்சிட. ஒரு 1 கிலோ மொழுக்கு ஊற்று மரியாதை வந்துரு. மக்களே ஆக்கி விடுங்க, இன்னும் போதும். வீடு அடகலமாக மாறிடும். பூராரும் இது வைக்க விட்டுறாரு. என்ன கட்டாகுதுல பச்சை ஆக மாட்டேங்குது சில சமயம்.